தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனாலும் அந்த சந்தோஷத்தை முழுசா எல்லாராலையும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஒருவேளை அந்த மனுஷன் மே 4ஆம் தேதி ஜெயிச்சு அதுக்கப்புறம் மே 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ பதவியேற்று இருந்தாருன்னா அப்ப இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு வேற. ஆனா அதுக்கு இடையில ஒரு 4 நாள் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு மற்ற கட்சிகள்கிட்ட ஆதரவு கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி அந்த சமயத்துல இழுபறி போய் ஆளுநர் ஒரு 3 நாள் டைம் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கேரளா பயணம் போறேன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதுல ரசிகர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் ஜோசப் விஜய் எனும் நான் மே 10ஆம் தேதி பதவியேற்றாரு. பதவியேற்ற இடத்துல மனைவி சங்கீதாவுக்கு பதிலாக நடிகை த்ரிஷாவை கொண்டு உட்கார வச்சிருந்தாரு. அப்ப சங்கீதாவுடைய மனநிலையை எப்படி இருக்கும்? ஆனா இவ்வளவு தூரம் நடந்தும் சங்கீதா மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அந்த மிகப்பெரிய காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.